வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜே ஊசோ வந்து பிளட் லைனில் ஜாயின்ட் ஆக மாட்டார் மற்றும் பிளட் லைன் வந்து ரீயூனியன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. டபிள்யூடபிள்யூடைய டாப் சூப்பர் ஸ்டாருக்கு இப்போதைக்கு ஒரு கெரியர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அவரால் மீண்டும் ரெஸ்லிங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எஸ், பிரான் ஸ்ட்ரோமன் தான். என்னாச்சு மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள்லாம் இருக்குது. ராண்டி ஆர்டனுடைய ஹில்டன் தளத்தை பற்றி அகெயின் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லிங் செய்தி இருக்குது. இப்போவே சொல்லி ஸ்பாயிலர் ஆக்க வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஷெல்டன் பெஞ்சமினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷெல்டன் பெஞ்சமின் வந்து டபிள்யூடபிள்யூ விட்டு ரிலீஸ் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. அவர் எந்த விதமான இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போடாமல் தான் இருந்தார். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லி ஏடபிள்யூக்கு போகிறாரு, MVP ஏடபிள்யூக்கு போயிட்டார், இந்த மாதிரி செய்திலாம் இருந்ததில்ல. ஷெல்டன் பெஞ்சமினும் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து ஏடபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டார். இப்போது ஹேர் பிஸ்னஸுக்கு முக்கியமாக ஒரு சில ரெஸ்லர்ஸ் தேவை. அதில் MVP ஆல்ரெடி ஏடபிள்யூ தான் இருக்கார். அது பாபி லாஸ்லி ஏடபிள்யூக்கு போக போகிறாரு. இப்போ ஷெல்டன் பெஞ்சமினும் ஏடபிள்யூக்கு போயிட்டார். சிட்ரிக் அலெக்சாண்டர் மட்டும்தான் டபிள்யூடபிள்யூவில் மாட்டிகிட்டு இருக்காரு. அவரும் டபிள்யூடபிள்யூ விட்டு ரிலீஸ் செய்யப்பட்டான்னு வைங்களேன், அவருக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் ஏடபிள்யூவில் காத்துட்ருக்குது. இப்போ ஹேர் பிஸ்னஸை பார்த்திங்கன்னா வேற ஒரு பேரில் ஏடபிள்யூவில் ரீயூனிட் பண்ணதுக்கு தான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு ஏடபிள்யூவில் வச்சுருக்கிறாங்க. ஷெல்டன் பெஞ்சமினும் அஃபிஷியலி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரம் நீ ஹேர் பிஸ்னஸ் டீமை ஏடபிள்யூவில் வேறு ஒரு பேரில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜே ஊசோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. ஒரு சிங்கிள்ஸ் சாம்பியனை வச்சுருக்கிறவர் பிளட் லைன் கூட டாக் டீமாக இணையலாம், முடியாதுன்னு இல்லை, அது நிறைய நடந்திருக்குது. சாமிசன் இணையலாம். அந்த சர்வே சீரீஸ்க்காக மட்டும் இவங்க ஒன்றா இருக்கலாம். போன வருஷம் ட்ரூ மேக்கின்டர் இருந்தார்ல, ஜட்ஜ்மெண்ட்டே கூட அது மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ வந்து ஸ்டோரியை வந்து பிளட் லைன் வெர்சஸ் டீம் ரோமன் அப்படின்னு சொல்லி தான் நடத்த போகிறாங்களாம். அதாவது பிளட் லைனில் இப்போதைக்கு 4 பேர் இருக்கிறாங்களா, அதே மாதிரி கோடி ரோட்ஸோடி, ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் பிளட் லைனை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. நோ ஜெம்மி ஊசோ, நோ பால் ஹேமன், யாருமே இருக்க மாட்டா. இதில் ஒன்லி பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து மற்ற ரெஸ்லர்ஸோட ஹெல்ப்பை கேட்பார். அதுலேயும் அவருக்கு இடைஞ்சல் கொடுத்த ரெஸ்லர்ஸ் நம்ம ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ், இவங்கெல்லாம் ரோமனுக்கு ஒத்து போகிறது. அவங்க எல்லாருமே சேர்ந்து ரோமன் கூட ஒன்றா சேர்ந்து பிளட் லைனை எதிர்கொள்வாங்க. ஏன்னா ரோமன் ஒரு காலத்தில் பிளட் லைனில் இருந்து இவங்க எல்லாருமே டார்ச்சர் படுத்திருக்காரு. பட் ஆனால் இப்போ ரோமனையே டார்ச்சர் படுத்துறதுக்கு அந்த பிளட் லைன் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே ரோமன் டென்ஸ் கூட டாக் டீமாக இணைந்து பார்த்திங்கன்னா சர்வைவர் சீரீஸில் ஒரு வார் கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம எல்லாருமே வார் கேமில் பிளட் லைன் விசஸ் பிளட் லைன் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் பிளட் லைன் விசஸ் பிளட் லைன் நடக்காதான், இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் இதுதான் நடக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்குப்பா. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து CW வந்து NXT டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு போஸ்டரை பற்றி ரிலீஸ் பண்ணாங்க, வீடியோ மாதிரி. அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ரசல் பண்ணிட்டு, இது பழைய வீடியோ போல இருக்குது. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரசல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் ஆர்ட் இருக்கார். ஜாக் ஆர்ட் இப்போது ஜூலை மந்த்து தான் பார்த்திங்கன்னா WWEக்கு வந்தார். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கடைசியாக சண்டை போட்டது ஏப்ரல் மந்த்து. அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ டேக் பண்ணியிருக்கலாம். அதில் ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி டயர்டாக வராரு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஜாக் ஆர்ட்டும் இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து ஒன்று புரியுது, ஜாக் ஆர்ட் WWEக்கு வரதுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது. வேறு என்ன சொல்ல முடியும்? ரோமன் ரெயின்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா அவர் கூடயே வராரு பார்த்திங்களா. அப்போ அவர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காருன்னு தானே அர்த்தம். மேபி சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டோரியில் பிளட் லைனில் இருக்கிற நம்ம ஜாக் ஆர்ட் திடீர்னு எங்களுக்கு ரோமன் தான் கடவுள், ரோமன் கூட தான் போயிடுவேன்னு சொல்லிட்டு ரோமன் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ராண்டி ஆர்டனை பற்றி தான். ராண்டி ஆர்டனோட கெரியர்லேயே ஒரு ஹீல் கேரக்டர் தான் அவருக்கு ஒரு பெஸ்ட்டு கேரக்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராண்டி ஆர்டன் மாதிரி ஒரு ஹீல்டரை யாராலுமே பண்ண முடியாது. இப்போ அதுக்கு போட்டியே ட்ரூ மேக்கின்டர் வந்திருக்கிறாரு. பட் ஆனால் ராண்டியோட ஹீல்டன் ஹேட்ஸ் ஆஃப் நல்லாயிருக்கும்.
இப்போது ராண்டி ஆர்டன் வந்து ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணாலும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுவார். அது மேபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுடைய ஹீல் டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் மேட்ச்லலாம் ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் கூட இருப்பார். அதனால் இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. நான் சொன்ன மாதிரி ராயல் ரம்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒரு பயங்கரமான ஹீல் டர்ன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் கெவின் ஓவன்ஸ் கூட இருந்த நண்பர்களை கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு ஹீல் டர்ன் மாதிரி இருக்கார். பட் ஆனால் கெவின் ஓவன்ஸே ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஹீல் டர்ன் ஆனார்னா அது ஹிஸ்ட்ரியில் பேசப்படும்ல, அப்படி ஒரு மூமெண்ட்டை பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி தான். ஸோ மெயின் ஈவென்ட் நியூஸும் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இப்போதைக்கு கெரியர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அவர் ரெசல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்காங்களாம். இதெல்லாம் உண்மையானு தெரில. பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இன்ஜுரியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் பிரான்சன் ரீடுக்குள்ளே மான்ஸ்டர் வெர்சஸ் மான்ஸ்டர் சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துனாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனுக்கு சரியாக ஒரு அடி முதுகில் அடிபட்டிருக்குது. ஆக்சுவலி நம்ம பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஸ்பைன் இன்ஜுரி உண்டு. கழுத்தில் சர்ஜரி பண்ணி தான் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் WWE பக்கம் வராமல் இருந்தார். அதாவது பிரான் ஸ்ட்ரோமன் 2023 பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 2024 தான் மீண்டும் WWEக்கு வந்தார். இப்போது மீண்டும் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருக்குது. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனோட கெரியரில் இப்படி ஒரு இறந்த காலத்தை அவர் பார்க்கவே மாட்டார் போல இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரசல்மனியாக்கு அப்புறமா இன்ஜுரியெல்லாம் சரியாகி ஒரு நல்ல பொசிஷனில் WWEக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ தான் அவருக்கு ஒரு ஹைப்பு கொடுக்குற மாதிரி WWE ஸ்டோரி கொண்டு போனாங்க. இந்த மாதிரி நிலையில் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இப்படி தொடர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலே வருத்தமான செய்தி தான். வின்ஸ் மெக்மன் இருந்தது தான் பிரான் ஸ்ட்ரோமன் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஏன் சொல்கிறேன்னா இப்படி தான் சமோஜோக்கு வந்து இன்ஜுரிக்கு மேலே இன்ஜுரி ஆச்சு மீண்டும் இன்ஜுரி ஆச்சு மீண்டும் இன்ஜுரி, இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதை பார்த்துக்கிட்டு இருந்த வின்ஸ் மெக்மன் என்ன பண்ணார்னா இன்ஜுரி ஆகிட்டே இருக்கிற இவன் எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு சமோஜோ ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த ஆள் AEWல போயிட்டு ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதே தான் பார்த்தீங்கன்னா மேபி வின்ஸ் இருந்திருந்தால் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு பண்ணிக்கலாம். பட் நான் ட்ரிபிள் ஹெச்சோட யாரால சரி போட்டு இன்ஜுரி ஆகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் போகுது. ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமனை பார்க்க முடியாது WWEல. இது பிரான் ஸ்ட்ரோமனுடைய ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயமாக தான் இருக்கும். அந்த மான்ஸ்டர் வெர்சஸ் மான்ஸ்டர் மேட்ச் வந்து ரிஸ்க்கான மேட்ச் தான். பட் இருந்தாலும் பிரான்சன் ரீடுக்கு எந்த விதமான இன்ஜுரி ஏற்படலை. பிரான் ஸ்ட்ரோமனுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. இது WWEக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அவங்க யோசிச்சுருப்பாங்க. இது எப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பிரான்சன் ரீடியாச்சும் வின் பண்ணி வச்சுட்டு போனோம். ஓகே, பிரான்ஸ்டன் ரீடுக்கு அடுத்து சதுரன்ஸ் கூட ஒரு நிறைய ஃபியூட் இருக்குது. பிரான் ஸ்ட்ரோமனை நம்ம ஒரு சில மாதங்கள் பார்க்க முடியாது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.